ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, 6th பாலிட்டியில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் இருக்குது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யாருன்னா பாரதியார். இந்தியாவில் மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டால் கங்கை ஆறு. எவ்வளோ நீளம் அப்படின்னு கேட்டால் 2525 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு நீளம் கொண்டது தான் கங்கை நதி. இதை 25-25ன்னு படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே பிரம்மபுத்திரா நதி மிக நீளமாக பாயக்கூடிய ஆறு தான். எவ்வளோ அப்படின்னா 38-48 கிலோமீட்டர் பாயக்கூடியது. ஆனால் அது இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது. அதனால தான் இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டால் கங்கை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை தேசிய சின்னங்களை தான் பார்க்க போகிறோம். ஆலமரம், தாமரை, மாம்பழம் இது மூணும் தேசிய இயற்கை சின்னங்களாக எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா 1950. மயில் எப்போ இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 1963 அறிவிச்சிருக்காங்க. மயில் இந்தியாவை தான் தாயகமாக கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து புலி எந்த வருஷம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 1973. இந்தியாவில், அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய புலிகளோட எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கங்கை ஆறு. அது எந்த வருஷம் அறிவிச்சாங்கன்னா 2008 தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. யானையும் ஆற்று ஓங்கிலும் எப்போ தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 2010. யானை ஆசியாவை தாயகமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி 2012 இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தோழமை பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராஜநாகமும் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஹோஃபிஃபாகஸ் ஹானா அப்படிங்கிறது தான். இந்த ராஜநாகம் தான் உலகிலேயே நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நீளம் இருக்கும்னா 18 அடி நீளம் வரையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்கள். தமிழ்நாட்டில் மாநில விலங்கு எது அப்படின்னு கேட்டால் வரையாடு. இப்போ வரையாடு அருகிட்டு வருது. வரையாடு தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா October 7 அப்படிங்கிறது தான். அதே மாநில பறவை என்ன தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டால் மரகத புறா. தமிழ்நாட்டோட மாநில மலர் என்னன்னு கேட்டால் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னன்னு கேட்டால் பனைமரம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கொடி. இதில் 3 நிறங்கள் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு காவி நிறம். காவி நிறம் எதை குறிக்குதுன்னா தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கக்கூடியது. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் எதை குறிக்குது அப்படின்னா அறவழியையும் அமைதியையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் இருக்குன்னா 24 ஆரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய கொடியோட நீள அகலம் எவ்வளோன்னு கேட்டால் 3:2 அப்படின்னு சொல்லணும். இதில் அகல நீளம்னு கேட்டால் 2:3ன்னு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்து போடுங்க, அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிங்காலி வெங்கையா தான் வடிவமைச்சிருக்காரு. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா ஆந்திராவை சேர்ந்தவர். நம்மளோட ஃபஸ்ட்டு தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் எதுனா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் தான் நெய்திருக்காங்க. அதே மாதிரி கொடியை வடிவமைக்கிறதுக்கான குழுவுக்கு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜேபி கிருபாலினி அவர்கள் தான் இருந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஃபஸ்ட்டு செங்கோட்டையில் யார் ஏற்றுனாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஏற்றிருப்பாங்க. எப்போ அப்படின்னா August 15, 1947 தான் அவர் ஏற்றிருப்பார். இப்போ அந்த தேசிய கொடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் தான் பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கொடியேற்றுறது ரிலேட்டடாக இன்னும் 2 இது இருக்குது. அதாவது 1932 ஜனவரி 26 அன்னைக்கு ஆர்யான்னு சொல்லக்கூடிய பாஷா என்ன பண்ணுவார்னா புனித ஜார்ஜ் கோட்டை மேலே நம்மளோட தேசிய கொடியை பறக்க விட்டுருப்பாரு. இன்னொரு கொஷின் உங்களுக்கானது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஜவஹர்லால் நேரு எப்போ நம்ம தேசிய கொடியை ராவி நதிக்கரையில் ஏற்றினாரு, எந்த வருஷம் எந்த டேட்டில் ஏற்றினாருன்னு
கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதிலை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட தேசிய கொடி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் 1947 ஜூலை 22 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து 1947 ஜனவரி 22 அப்படின்னு கொடுத்தா அன்னைக்கு தான் நம்மளோட முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அது அந்த தேதியும் இந்த தேதியும் ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது கொடிகாத்த குமரன் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் OKSR குமாரசாமி அப்படிங்கிறது தான் இவரோட பேர். இவர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலையில் வந்து பிறந்திருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் 1904 வந்து பிறந்திருக்காரு. 1932 ஜனவரி 11 அன்னைக்கு வந்து இறந்துட்டாரு. இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 2004. இவருக்கு வந்து எத்தனை ரூபா அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 5 ரூபா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. இவருக்கு அஞ்சல் தலைக்கு ஷார்ட்கட் என்னன்னா குமரன்கிற எழுத்தை எண்ணுனீங்கன்னா 4 எழுத்து வரும். அதனால இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுனா 2004 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவர் பிறந்து 100 ஆண்டு நிறைவுற்றதுனால தான் வந்து 2004 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது. அது வந்து திருப்பூர் குமரன் அப்படிங்கிறது தான். இவருக்கு எதனால் கொடிகாத்த குமரன் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா 1932 காந்தியை வந்து கைது செஞ்சிருவாங்க. அதுக்கு எதிர்த்து வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ இவரும் போராட்டம் பண்ணுவார். அப்போ போலீஸ் வந்து அடிக்கும்போது அந்த கொடி கீழே விழும். அந்த கொடியை கீழே மண்ணில் படாமல் வந்து காப்பாற்றிருப்பார். அதனால தான் இவரோட பேரை வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தேசிய லட்சினை. இது எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத்தோட அசோகர் தூணோட உச்சியில் இருக்கக்கூடிய 4முக சிங்கத்தை தான் வந்து நம்ம தேசிய லட்சினையாக ஏற்றுக்கிட்டோம். எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 26 1950 வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது இப்போ எங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த 4முக சிங்கத்தில் நம்ம பார்க்கும்போது 3 முகங்கள் மட்டும்தான் தெரியும். 4வது முகம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் மேல் பகுதி அடிப்பகுதின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த அடிப்பகுதியில் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். இது எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னா முண்டக உபநிடதத்திலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து அதோட பொருள் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும். அதோட அடிப்பகுதியில் வந்து யானையும் குதிரையும் வந்து லெஃப்ட் சைடில் காணப்படும். யானையோட பொருள் என்னன்னா ஆற்றலை குறிக்கக்கூடியது, குதிரை வந்து வேகத்தை குறிக்கக்கூடியது. காளையும் சிங்கமும் வந்து ரைட் சைடில் இருக்கும். காளை வந்து கடின உழைப்பை குறிக்கக்கூடியது, சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்கக்கூடியது. இது ரெண்டுக்கும் இடையில தான் வந்து தர்ம சக்கரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய லட்சினை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் வருது இல்லையா, அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அப்புறம் நம்மளோட காயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் கடவுச்சீட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுலலாம் நம்மளோட தேசிய லட்சினை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேசிய கீதம். தேசிய கீதம் என்னென்னா ஜனகண மன தான் நம்ம நாட்டோட தேசிய கீதம். இது வந்து நம்ம நாட்டுக்கு இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டோட அடையாள சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகள் பாடணும்னா 52 வினாடிகள் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய கீதத்தை வந்து எழுதினவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் எந்த மொழியில் எழுதியிருக்காருன்னா வங்காள மொழியில் எழுதியிருக்காரு. அதோட ஹிந்தி மொழிபெயர்ப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம் தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டோம். அது எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24 1950 வந்து ஏற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த தேசிய கீதம் பாடல் இருக்கு இல்லையா, அது எங்கே பாடப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாடு. அதாவது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1911 டிசம்பர் 27 வந்து நடந்திருக்கும் அந்த ஐஎன்சி மாநாடு. அதில் தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாடியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேசிய பாடல். நம்ம இந்தியாவோட தேசிய பாடல் எதுனா வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான். இந்த பாடலை வந்து வங்க எழுத்தாளரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் தான் வந்து இருக்குது. அந்த ஆனந்த மடம் நூல் வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா 1882 வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்மளோட தேசிய பாடலாக வந்தே மாதரம் எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜனவரி 24
1950 அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட தேசிய பாடல் எப்போ ஃபஸ்ட்டு பாடினாங்க அப்படின்னா 1896 கொல்கத்தாவில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க. எழுதுனது வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனால் இந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேசிய உறுதிமொழி. நம்ம நாட்டோட உறுதிமொழி எதுனா இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம நாட்டோட உறுதிமொழி. இதை வந்து தெலுங்கில் எழுதினவர் யாருன்னா பிதிமாரி வேங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தான் நம்ம நாட்டோட உறுதிமொழியை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேசிய நுண்ணுயிரி. தேசிய நுண்ணுயிரியா 2012 லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவை தான் வந்து அங்கீகரிச்சிருக்கு அரசியல் நிர்ணய சபை. ஸோ நம்ம நாட்டோட தேசிய நுண்ணுயிரி எதுனா லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. எந்த வருஷம் வந்து அங்கீகரிச்சாங்க அப்படின்னு கேட்டால் 2012. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்திய நாணயம். அதுக்கான சிம்பிளை வந்து வடிவமைச்சவர் வந்து உதயகுமார் அப்படிங்கிறவர் தான். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் 2010 வந்து வடிவமைச்சிருப்பார். இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ நாணயத்தின் பெயர் என்னன்னா ரூபாய். இது எதிலிருந்து பெறப்பட்டுச்சுன்னா 16வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் ஷெர்ஷா சூரி. அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் இருக்கு இல்லையா, அதோட பேர் தான் ரூபியா. அதிலிருந்து தான் ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஷெர்ஷா சூரி தான் நவீன நாணயத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தேசிய நாட்காட்டி அப்படிங்கிறது தான். இது வந்து சக ஆண்டு எப்போ தொடங்குதுன்னா கிபி 78. இந்த 78ங்கிறது கனிஷ்கரோட காலம். இந்த சக ஆண்டு எப்போ தொடங்கும் அப்படின்னா சம இரவு பகல் நாளான மார்ச் 22 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே லீஃப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்ச் 21 வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட தேசிய நாட்காட்டியவே உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா மேக்நாத் சாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வான் இயற்பியலாளர். அவரை தலைவராக கொண்ட நாட்காட்டி சீரமைப்பு குழு தான் உருவாக்கியிருக்கு. அந்த இதோட பரிந்துரையின் பேரில் தான் 1957 மார்ச் 22 வந்து தேசிய நாட்காட்டியாக இந்த கிபி 78ன்னு சொல்லக்கூடிய சக ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது தேசிய விடுமுறை நாட்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சுதந்திர நாள். சுதந்திர தினத்தன்னைக்கு யார் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்கன்னா பிரதமர் தான் ஏற்றுவார். பாரதி எழுதின பாடல் தான் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படிங்கிற பாடலை எழுதினது பாரதியார். அதை வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு அகில இந்திய வானொலியில் வந்து பாடினவங்க யாருன்னா கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க தான் வந்து பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குடியரசு நாள். குடியரசு நாள் அன்னைக்கு வந்து கொடியேற்றுறவங்க யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் ஏற்றுவார். அவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய கர்தவ்யாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது கடமை பாதை அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கொடியேற்றுவார். நாட்டினுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் குடியரசுத் தலைவர். குடியரசு தினம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா வந்து கொண்டாடுறாங்க. இதில் வந்து கப்பற்படை, தரைப்படை, விமானப்படை இது 3 இசை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். அதுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறது நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தேதியான அக்டோபர் 2 தான் வந்து நம்ம காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். அவர் பிறந்த நாளை தான் வந்து சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லி ஐநா சபை வந்து அறிவிக்குது. எப்போ அப்படின்னா 2007 வந்து அங்கீகரித்து அதிலிருந்து வந்து அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான். செகண்ட் கொஷின், இந்தியாவின் தேசிய கீதம் எதுன்னு கேட்டால் ஜனகண மன அப்படிங்கிறது தான். தேர்ட் கொஷின், ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் எழுதினார். இந்த ஆனந்த மடம் நூல் தான் 1882 வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வது கேள்வி, யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்னு கேட்டால் மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை தான் வந்து சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடுறோம். 5வது கேள்வி என்னன்னா, நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கருநீல நிறம் அப்படிங்கிறது தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 6வது கேள்வி, இந்திய விடுதலை நாளில் வந்து பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி
எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் சென்னை கோட்டையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குன்னு சொல்லலாம். 7வது கேள்வி, தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 8வது கேள்வி, தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளவுன்னு கேட்டால் 52 வினாடிகள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 9வது கேள்வி என்னன்னா, 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யாருன்னு கேட்டால் பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 11வது கேள்வி, இந்திய தேசிய லட்சினை டேஸில் உள்ள அசோகர் தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் சாரநாத் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 12வது கேள்வி, இந்தியாவின் தேசிய கனி எதுன்னு கேட்டால் மாம்பழம். 13வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பறவை எதுன்னு கேட்டால் மயில். 14வது கேள்வி, இந்தியாவின் தேசிய மரம் எதுன்னு கேட்டால் ஆலமரம். 15வது கேள்வி, 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் குடியாத்தம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 16வது கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது தான் கரெக்டு. இவர் யார்? இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் இல்லையா? 17வது கேள்வி, சக ஆண்டு முறையை துவக்கியவர் யாருன்னு கேட்டால் கனிஷ்கர். 18வது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டால் கங்கை. எவ்வளோ நீளம்? 25 கிலோமீட்டர் நீளம் இல்லையா? அடுத்து 19வது கேள்வி, இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டால் டி. உதயகுமார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் வடிவமைச்சவர்னா 2010 வடிவமைச்சிருப்பார். அடுத்து 20வது கேள்வி, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஸ் ஆரங்களை கொண்டதுன்னு கேட்டால் 24 ஆரங்களை கொண்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. 21வது கேள்வி, நான்முக சிங்கம் தற்போது டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் பாதுகாத்துட்டு வராங்க. 22வது கேள்வி, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. 23 டேஸ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா லாக்டோபேசில்லஸ். இது எந்த வருஷம் அறிவிச்சாங்கன்னா 2012ங்கிறது தான் கரெக்டு. 24வது கேள்வி, காவிங்கிறது தைரியத்தை குறிக்கக்கூடியது. வெள்ளை அப்படிங்கிறது அமைதியையும் தூய்மையையும் குறிக்கக்கூடியது. 25வது கேள்வி, குதிரை ஆற்றலை குறிக்கக்கூடியது. காளைங்கிறது கடின உழைப்பை குறிக்கக்கூடியது. 26வது கேள்வி, 1947ங்கிறது விடுதலை நாள். அப்போ 1950 அப்படிங்கிறது என்ன நாள்னா குடியரசு நாள் அப்படின்னு சொல்லணும். 27வது கேள்வி, பொறுத்துக. ரவீந்திரநாத் தாகூர் பாடினது தான் தேசிய கீதம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி பாடினது தேசிய பாடல். பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தவர். மேக்நாத் சாஹா அப்படிங்கிறவர் வான் இயற்பியலாளர். அப்போ இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் பொருத்தமானதை பொருத்த சொல்லி அதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தேசிய ஊர்வனம் ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின் கிடையாது, ஆற்று ஓங்கில்னு வரணும், அதனால் அது தப்பு. அடுத்து தேசிய பாரம்பரிய விலங்கு புலி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின் வராது, ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 29வது கேள்வி, தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து பி ஆப்ஷன், அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது அப்படிங்கிறதும் கரெக்டு. அடுத்து சி ஆப்ஷன், அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறான கூற்று. ஏன்னா அசோக சக்கரம் கருநீல நிறமுடையது அப்படின்னு வந்திருந்தா அது கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்க, அதில் ஏ ஆப்ஷன், பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பி,
விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஏன்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய கொடியை பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கணும். அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. 3வது ஆப்ஷன் பாருங்கள். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. அது கரெக்ட். ஏன்னா குடியாத்தம் எங்கே இருக்குது, வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ அந்த கூற்றும் வந்து கரெக்ட். 30வது கேள்வி, சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறதுங்க அப்படிங்கிறது கரெக்ட். விடுதலை நாள் அப்படின்னாலும் சுதந்திர நாள் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஏன்னா நவம்பர் 26 அன்னைக்கு என்ன டே கொண்டாடுறாங்கன்னா அரசியலமைப்பு தினம் தான் கொண்டாடுவாங்க. 1949 நவம்பர் 26 நம்மளோட அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். அந்த தினத்தை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். அப்போ அரசியலமைப்பு தினம் தான் வந்து நவம்பர் 26 கரெக்டு. குடியரசு நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி 26ன்னு வரணும். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள். அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 2ல் தான் வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த லெசனில் இருந்த முக்கியமான வருஷம், அதாவது சேமாக வரக்கூடிய வருஷத்தை வந்து பார்க்கலாம். அதில் என்னென்ன கொஷின் இருக்கோ அது ரிலேட்டடாக பார்க்கலாம். 1950 ஜனவரி 24 தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டுமே அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதே தேதியில் தான் வந்து குடியரசுத் தலைவரையும் நியமிச்சிருப்பாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவராக யாரை நியமிச்சிருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்களை நியமிச்சிருப்பாங்க. எதனால் அப்படின்னா நம்மளோட குடியரசு, அதாவது நம்மளோட அரசியலமைப்பை வெளியிடணும் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படணும். அப்படிங்கிறதுனால தான் ஜனவரி 24 அன்னைக்கே குடியரசுத் தலைவரை வந்து நியமிச்சிருவாங்க. அடுத்து 1950 ஜனவரி 25 அன்னைக்கு தான் தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கப்படுது. எங்கே அப்படின்னா புதுடெல்லியில். 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தேசிய இலச்சினை வந்து அரசியல் நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 28 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து புதுடெல்லியில் உருவாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே ஜனவரி மாதம் தான். இயரும் 1950 தான். ஒரு நாள் முன்ன பின்ன வரும். இனிமேல் பார்க்க போகிறதுல டேட் எல்லாமே சேமாக இருக்குது. அப்படி பார்த்தா 1957 மார்ச் 22 அன்னைக்கு தேசிய நாட்காட்டி வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து 1947 ஜூலை 22 அன்னைக்கு தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1947 ஜனவரி 22 அன்னைக்கு நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வந்து அரசியல் நிர்ணய சபையின் மூலயமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. இது எல்லாமே வந்து டேட் ஒரே மாதிரி வர்றதுனால கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடிஞ்சுது. இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன் வந்து முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடியே 6th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறிவோங்கிற லெசனும் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசனும் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.